அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈத் ஸ்பெஷலும், அதுக்கு மொத நாள் வந்து என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈதுக்கு நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்ல. ரமலான் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, வீடியோலாம் வந்து எடிட் பண்ணி வச்சுட்டேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் நெக்ஸ்ட் டே வந்து குடுத்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிடலான்னு நெனச்சேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உடம்பு சரியில்ல. அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆயிருச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ண. வாங்க அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈதுக்கு மொத நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1:00 தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து மருதாணிய வந்து வச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கூட நினச்சேன் பாப்பா வந்து வைக்க விட மாட்டாங்கன்ட்டு தூக்கத்தில். ஆனால் நல்லா அசந்து தூங்குனாங்க போல். அதனால் மருதாணியுமே வந்து நல்லா வச்சு விட்டுட்டேன். நல்லாவே வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் போட்டு பெனஞ்சு குப்புறப்படுத்திட்டு அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. லேசாக தான் வந்து செவந்துருந்துச்சு, ரொம்பலாம் வந்து செவக்கலை. சரி, ஏதோ செவந்த வரைக்கும் செவந்தது போதும்னு சொல்லிட்டு வச்சு விட்டாச்சு. அன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து வீட்டில் எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா அதுக்கடுத்து வந்து ஒர்க் இருக்கனால கடையில் வந்து வாங்கியாச்சு. வடைக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னிலாம் வந்து குடுத்துருந்தாங்க. அதோட ரோஸ் மில்க், நோம்பு கஞ்சிலாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பையுமே வந்து தொறந்து முடிச்சாச்சு. நோம்புமே வந்து திறந்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, பெறைய வந்து பார்க்க போயாச்சு. பெறை பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து தெரிஞ்சுச்சு. இந்த மகரிப்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஷவ்வால் மாதம் வந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷவ்வால் 1. இந்த ஷவ்வால் 1 அன்னைக்கு தான் வந்து நம்ம ரம்ஜான் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த மகரிப்ல இருந்து அடுத்த நாள் மகரிப்ப நெக்ஸ்ட் டே வந்து 6:30 வரைக்கும் நம்ம வந்து ரம்ஜான் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். இந்த விஷயத்த வந்து தெரியாதவங்களுக்காண்டி வந்து நான் ஷேர் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, வட்லாப்பம் வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த வட்லாப்பம் பார்த்தீங்கன்னா, கீழக்கரை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான டிஷ்ஷு. நாங்களுமே பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்கும் சரி, பக்ரீத்துக்கும் சரி எப்பயுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரம்ஜான் பார்த்தீங்கன்னா, இந்த வட்லாப்பம் டிஷ்ஷில் இருந்தா வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 முழு தேங்காய் எடுத்து அதை நல்லா வந்து கட் பண்ணிட்டு, இப்போ இதை வந்து ஃபைனாக பேஸ்ட் எடுத்து நம்ம பால் தான் வந்து எடுக்க போகிறோம், தேங்காய் பால். இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டு ரொம்பலாம் வந்து தண்ணியே இதுக்கு வந்து ஊற்றக்கூடாது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 தேங்காய்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தான் வந்து தண்ணியே வந்து ஆட் பண்ணி ஃபைனாக பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பால். 2வது பால்லாம் வந்து இதுக்கு ஆட் பண்ணக்கூடாது. நான் 2வது பாலை எடுத்துட்டு அதை வந்து தனியாக வந்து சீனி போட்டு வந்து தேங்காய் பாலை வந்து குடிச்சாச்சு. பால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து நம்ம டிஷ்ஷில் வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பாலை பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய சல்லடையில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டியான சீவில் வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 2 தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா 15 முட்டை தான் வந்து கரெக்டான அளவு. அந்த 15 முட்டை வந்து நம்ம சேர்த்து தான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து மாமியை வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15 முட்டை வந்து நான் இதில் வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டையை வந்து மிக்சியில் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கையிலேயே வந்து கரைச்சாச்சு. முட்டையை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கையிலேயே நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்தோம்ல, கெட்டியான பால், அந்த பாலையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. வட்லாப்பத்து கீழேயே பார்த்தீங்கன்னா வண்டு கொலக்கட்டை வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அதையுமே வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாட்டி வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் வட்லாப்பம் வந்து இதே மெத்தடில் வந்து பண்ணலாம், அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணாமல். நாங்கள் இன்னைக்கு வந்து வறுத்த அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு மேலே வந்து வட்லாப்பம் இருக்கும், கீழே வந்து வண்டு கொலக்கட்டை வந்து இருக்கும். அரிசி மாவை வந்து தேங்காய் பால்ல லேசாக வந்து கரைச்சிட்டு வந்து ஆட் பண்ணுங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் தெரியாமல் மறதியில் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணியாச்சு. அதனால எங்களுக்கு திரியா இருந்துச்சு. திருப்பி அதை கரைச்சி எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதோட வந்து பால் பவுடர் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணியாச்சு. பால் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பால் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பால் பவுடர் வந்து எதுக்கு வந்து ஆட் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் லேசாக தண்ணியாக இருந்தால் கூட பால் பவுடர் வந்து ஆட் பண்ணும்போது டைட் ஆகிக்கிறோம், ரொம்ப இறுக்கமாக இருக்கும். வட்லாப்பம் வந்து சூப்பராக நல்லா வந்து கெட்டியாக வரும், தண்ணியாக இல்லாமல். அதுக்காண்டி தான் வந்து பால் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2வது நம்ம தேங்காய் பால் எடுத்தோம்ல, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மட்டும் பால் எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதுலேயுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இதோட வந்து தேவையான அளவு சர்க்கரையுமே வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாமே நல்லா கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏலக்காயையும் முந்திரி பருப்பு இது 2யுமே வந்து போட்டுட்டு அதை அப்படியே வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இன்னைக்கு வட்லாப்பம் பார்த்தீங்கன்னா நான் எந்த எசன்ஸுமே வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு முட்டை வாடை பிடிக்காதுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுத்தமாக வந்து முட்டை வாடையே வந்து தெரியாது. நாங்கள் இன்னைக்கு வந்து ஏலக்காய் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கோம், எந்த எசன்ஸுமே வந்து ஆட் பண்ணலை.
இப்போ நம்ம இத வந்து டைட்டா லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிரலாம். நம்ம இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் வந்து ஸ்டீம் பண்ண போறேன். குக்கர்ல பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு வந்து தண்ணி ஊத்திட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வட்டலாப்பத்தி வந்து வச்சுட்டு, தண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்ப இத வச்சதுக்கப்புறம் 1/2 குக்கர் கிட்ட வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி வச்சோம்னா கரெக்ட்டா வந்து இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிட் இல்லைன்னா டைட்டா பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஃபாயில்ல வந்து நல்லா வந்து டைட் பண்ணி வச்சுட்டோம்னா, தண்ணி போகாத அளவு வந்து வச்சுக்கோங்க. அப்படி டைட்டா மட்டும் உங்களுக்கு லிட் இல்லைன்னா, உள்ள வந்து தண்ணி போயிரும். ஸோ இத மட்டும் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணேன். ஏன்னா வந்து நான் வந்து அதிகமான முட்டை அளவு வந்து சேர்த்திருக்கேன். நீங்க கம்மியா வந்து முட்டை வந்து சேர்த்தீங்கன்னா, ஒரு 5 முட்டை இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா, ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே போதும். நான் இன்னைக்கு வந்து 15 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கனால 45 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தேன். குக்கர்லயும் பார்த்தீங்கன்னா, விசிலுமே வந்து போட்டு விட்டுட்டேன். விசிலுமே வந்துச்சு. ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா, சூப்பரா பார்த்தீங்கன்னா, வட்டலாப்பம் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, வண்டு கொழுக்கட்டையும் வந்து ரெடி ஆயிரும். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேம்லயே வந்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வந்து வைக்க தேவையில்ல. இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்தோம்னா, நம்மளுக்கு சூப்பரா வந்து வட்டலாப்பம் வந்து ரெடி ஆயிரும். வட்டலாப்பத்த வந்து ஒன் சைடு வந்து ஸ்டீம் பண்ண வச்சுட்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு வந்து பொடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நாளைக்கு வந்து பிரியாணி பண்றதுக்கு வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து உரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்துல வந்து நம்ம உரிச்சு வச்சுட்டோம்னா, நாளைக்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டு தாளிச்சு விட வந்து ஈஸியா இருக்கும்னு அவங்க அந்த வேலைய வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதையுமே வந்து வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு பொடி பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கும் அடுத்து நம்ம வந்து வேற டிஷ்ஷஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா, மாவுமே வந்து ஆட்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஒரு வேலையா முடிச்சுட்டு ஒண்ணொன்னா பார்க்கும்போது ரொம்பவே வந்து லேட் ஆகும். அதனால ஒன் சைடு வந்து மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வட்டலாப்பம் வந்து பாயில் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு பொடியுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. மாவுமே பார்த்தீங்கன்னா, நைட்டு தான் வந்து ஆட்டினேன். இந்த மாதிரி வந்து நைட்டு வந்து மாவாட்டி வச்சுட்டோம்னா, அடுத்து காலையில பார்த்தீங்கன்னா, மாவு பொங்கும்போது நம்ம இட்லி அவிக்கும்போது சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து நைட்டே வந்து மாவாட்டினேன். பகல்ல வந்து மாவாட்டி வைக்கல. இப்ப பாருங்க வட்டலாப்பம் நம்மளுக்கு சூப்பரா வந்து ரெடி ஆயிருச்சு. வட்டலாப்பம் பாருங்க தண்ணியே இல்லாம சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு. நம்ம பால் மாவு வந்து கொஞ்சம் சேர்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து நல்ல ஜெல்லி டைப்ல கிடைக்கும். ரொம்ப ஹார்டாவுமே வந்து இருக்காது. சூப்பரா வந்து இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, வண்டு கொழுக்கட்டை வந்து இருக்கும். அன்னைக்கு நைட் வந்து எனக்கு இப்படிதான் வந்து போச்சு. மெஹந்திலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுனேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த வேலை முடிக்கவே எனக்கு ஒரு 10:30 ஆயிருச்சு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, எனக்கு உட்காந்து மெஹந்தி வைக்கலாம் வந்து டைமே இல்ல. போனோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்ளோ டயர்ட் ஆயிருச்சு. போய் தூங்கணும் போல தான் இருந்துச்சு. அதனால இந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு அப்படியே போய் தூங்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா தான் வந்து காலையில வந்து சாப்பாடு வந்து செஞ்சிருந்தோம். ஏன்னா மதியானம் வந்து நம்ம ஹெவியா வந்து பிரியாணி சாப்பிடும்போது, காலையில வந்து சிம்பிளா முடிச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து ஹெவினஸ் வந்து தெரியாது. நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா, ஹெவியா சாப்பிட்டுட்டோம்னா, மதியானம் வந்து பிரியாணி வந்து சாப்பிட முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில வந்து இட்லி வச்சு தேங்காய் சட்னி, அதோட பார்த்தீங்கன்னா, வடைலாம் வந்து வாங்கியிருந்தோம். வடைலாம் வந்து வீட்லலாம் வந்து போடல. ஏன்னா பிள்ளைகள வச்சுட்டு வந்து பார்க்க முடியாதனால வடையுமே வந்து வெளியில வந்து வாங்கியாச்சு. சாப்பாட்டு வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு, அடுத்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸ்லாம் வந்து குடுத்துடலான்னு சொல்லிட்டு, காலையிலேயே வந்து முறுக்கு, அடுத்து வடை, சட்னி, வட்டலாப்பம், ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு பக்கத்துலேயுமே வந்து குடுத்தாச்சு. இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு, நான் என்ன பண்ணிட்டேன், போய் சிக்கன் கிரேவியுமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, சிக்கன்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி காலையிலேயே வந்து சிக்கன் கிரேவியை மட்டும் வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, சிக்கனையுமே வந்து க்ளீன் பண்ணி சிக்கன் கிரேவியுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த சிக்கன் கிரேவியை முடிச்சுட்டு, அடுத்து தம்பியை வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களையுமே வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. குளிக்க வச்சு டீயெல்லாம் வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்கள இப்போ தான் வந்து ஃபோட்டோ எடுத்தால் தான் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து பிஸி ஆயிடுவோம்ல. அதனால கொஞ்சம் வந்து தம்பியை வச்சு வீடியோலாம் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்கள ரெடி பண்ணி முடிக்க பாப்பாவுமே வந்து எந்திரிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஈதுக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக வந்து போட்டால் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கவுன்லாம் போட்டால் பிடிக்காது. கவுனுமே வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து அந்த இதை வந்து நான் போடலை. இந்த இதை தான் வந்து போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டவுசர் அதோட பார்த்தீங்கன்னா பெல்ட்லாம் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்களையுமே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு, அடுத்து வந்து நானுமே வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈதுக்கு வந்து சிம்பிளாக தான் வந்து எடுத்திருந்தேன். ஒரு மாதிரி சில்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாதிரி இருக்கும். அந்த சில்க்குக்கு வந்து பேர் பண்ணுற மாதிரி ஷாலுமே வந்து வாங்கியிருந்தேன். இந்த டாப்பு தான் வந்து நான் எடுத்ததே. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாலாம் வந்து போட பிடிக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக வந்து போட்டால் தான் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டாப் பார்த்தீங்கன்னா, இப்போ
இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஆலியா கட் தான். டாப் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. நல்லா பாத்தீங்கன்னா ஜருகளா வச்சு கொஞ்சம் வித்தியாசமா ஆலியா கட்லயே வந்து இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த டாப்ப வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காட்டன்ல வந்து கொஞ்சம் பூ டிசைன் போட்டு சூப்பரா இருந்துச்சு. ஷால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்கா, ஏன்னா வந்து இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்கு. ஸோ இந்ததுக்கு வந்து பேர் பண்ற மாதிரி ஷால் பாத்தீங்கன்னா ஷைனிங்கா போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்திருந்தேன். நம்ம இதை வந்து ஹிஜாப் மாதிரி வந்து தலையில சுத்தி போட்டோம்னா இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிருந்தேன். ஹஸ்பண்டுமே வந்து ரெடி ஆயிட்டு அவங்களுமே வந்து தொழுக கிளம்பிட்டாங்க. அவங்களுமே பாத்தீங்கன்னா அங்க வந்து வீடியோலாம் வந்து எடுத்திருந்தாங்க. அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணிக்குரிய வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பிரியாணிலாம் வந்து கிண்டுனாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாமி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து காய்கறிலாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 படி அரிசி தான் வந்து போட்டிருந்தோம். ஸோ கிண்ட வந்து சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா எங்க மச்சியுமே வந்து வந்திருந்தாங்க. அவங்களும் நானுமே சேர்ந்து தம்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி நல்லா கிண்டியுமே வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணி வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அடுத்து பக்கத்துல எல்லாம் வந்து ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா பக்கத்துல உள்ளவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அலுமினியம் ஃபாயில்ல வந்து பார்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து பார்சல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மச்சியோட பையனோட ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்திருந்தான் ஒரு தம்பி. அவனுமே சேர்ந்து பாத்தீங்கன்னா எங்க கூட சேர்ந்து பார்சல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு அடுத்துமே பாத்தீங்கன்னா ஷேருமே வந்து பண்ணியாச்சு. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து என்னென்ன வந்து ரெடி பண்ணியிருந்தோம்னா பிரியாணி, தால்ச்சா, அதோட பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரைத்தாவும். தம்பி பாத்தீங்கன்னா தனியா வந்து இலை போட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா தனியா வந்து இலைய போட்டு சாப்பிட வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருந்துச்சு எல்லாமே வந்து. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து வீடியோ எடுத்தோம். மச்சி பாத்தீங்கன்னா பருப்பு வடைக்கும் சுவியத்துக்குமே பாத்தீங்கன்னா மாவுலாம் வந்து ரெடி பண்ணி வீட்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே பாத்தீங்கன்னா மச்சி வந்து ஈவினிங் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க, வடையும் சுவியமும். நான் ஒன் சைடு பாத்தீங்கன்னா டீயையுமே வந்து போட்டுட்டு டீயும் சுவியும் அதோட பாத்தீங்கன்னா வடையுமே வந்து வச்சு எல்லாருக்குமே வந்து கொடுத்தாச்சு. அன்னைக்கு வந்து இப்படிதான் வந்து போச்சு. அடுத்து வந்து வீடியோலாம் வந்து எடுக்க முடியல. இதோட வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.